வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வங்கி கணக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதிர்ச்சியான ஒரு தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாளுக்கு நாள் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏடிஎம் கார்டு உபயோகம் செய்கிறீர்களா? அது மட்டும் இல்லாமல் வங்கியில அடிக்கடி பணம் எடுக்காமல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா செயலிழப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த அனைத்து அறிவிப்புகளுக்குமே ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை பார்த்தீங்கன்னா அறிவிக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. புரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க போயிட்டு வங்கிகள்ல காத்திருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது உங்களுக்கு இருக்கா? வயதானவர்களா இருக்கிறீங்க, அலைக்கழிக்கப்படுவது ரொம்ப மிகவும் பிரதானமாக ஆகிவிட்டது. போனோம்னாலே ஒண்ணுமே பண்றது இல்லை. அப்புறமா பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, மரியாதையே பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு என்று ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றது வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வங்கி கணக்கு வைத்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே புதிய அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஜூன் மந்த்ல இருந்து இந்த அறிவிப்பு வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதுனால நீங்க பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் இது பொருந்தும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு பொருந்தத்தக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. மினிமம் பேலன்ஸ் எதுவுமே இல்லாமல் அக்கௌண்ட்டே செத்து போச்சு ப்ரோ, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு அறிவிப்பு என்னென்னா, டைரெக்டாக நீங்கள் வங்கிகளுடைய அதிகாரிகள்கிட்டயே போய் முறையிடலாம். பெரியவர்கள்லாம் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தாமதித்தாங்கன்னா கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர்